கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எமது அன்பின் வாழ்த்துக்களுடன் ஒரு முக்கிய ஜெப விண்ணப்பம். எங்களுக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி கடந்த சில வருடங்களாக எங்கள் பச்சைமலை, தமிழ்நாடு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள மலை கிராமங்களில் ஆண்டவரின் சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று வருகிறது. அங்கு வசிக்கும் மலைவாழ் மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்துவை அறியாத சாதாரண வாழ்க்கையை நடத்துகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து விசுவாசத்தில் வளர அவர்களுக்கு தேவையான பல்வேறு அருட்பணி ஊழியங்கள் மற்றும் சுவிசேஷ ஜெப ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அது பற்றி மேலும் அறிய நீங்கள் எங்களது அன்பின் தேவன் கிராம ஊழியங்கள் லவ்விங் காட் கிறிஸ்டியன் மீடியா என்ற யூடியூப் தளத்தில் நாங்கள் பதிவேற்றிய அநேக வீடியோ பதிவுகளை காணலாம். இந்நேரத்தில் உங்கள் ஜெப ஆதரவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதற்கான சில ஜெப குறிப்புகள்: நாங்கள் திட்டமிட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட அந்தந்த கிராமங்களில் சுவிசேஷம் பரவ, ஊழியர்கள் பாதுகாப்புடன் சேவை செய்ய, மலை கிராம மக்கள் ஆண்டவரின் கிருபையில் நிலைத்திருக்க, அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து இரட்சிக்கப்பட ஜெபியுங்கள். மேலும் நமது சுவிசேஷ ஊழியத்திற்கு தேவையான வளங்கள்: கிறிஸ்தவ பாடல் புத்தகங்கள், ஒலிபெருக்கிகள், இசைக்கருவிகள், பைபிள்கள், நாற்காலிகள், சிறு பிள்ளைகளுக்கு தேவையான சண்டே ஸ்கூல் பொருட்கள், முக்கியமாக ஜெபக்கூடம் கட்டப்பட. இவைகள் எல்லாம் உங்கள் ஜெபங்களின் மூலமும் சாத்தியமாகும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்புள்ளவர்களே, உங்கள் தினசரி ஜெபங்களில் எங்கள் மலை கிராம ஊழியங்களை மறக்காமல் சேர்த்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் ஜெபங்களாலும் அநேக ஆத்துமாக்கள் கிறிஸ்துவை அறிந்து இரட்சிப்பின் வழியில் நடக்கட்டும், பரலோக வாழ்வை ருசிக்கட்டும், நமது ஊழியத்தின் தரிசனமும் நிறைவேறட்டும். கர்த்தர் உங்கள் நற்கிரியைகளை கணக்கில் வைத்து மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஷேர் யோர் கான்ட்ரிபியூஷன்ஸ். தொடர்புக்கு வாட்ஸ்ஆப் 91-358-88602-4. எச்சரிப்பின் சுவிசேஷம். பரிசுத்த வேதத்தில் எச்சரிப்பு அல்லது எச்சரிக்கும் சுவிசேஷம் என்பதை குறிக்கும் போது அது தேவன் மனிதரை விழிப்புணர வைக்கும் அழைப்பாக இருக்கிறது. வேதாகமம் சொல்லும் சுவிசேஷம் வெறும் ரட்சிப்பு செய்தி மட்டுமல்ல, பாவத்திலிருந்து திரும்பி கிறிஸ்துவின் இரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு நீதியில் நடப்பதற்கான எச்சரிப்பும் ஆகும். 1 வேத அடிப்படை எசேக்கியேல் 33:10-7 வரை சொல்லுகிறது: நான் உன்னை ஜனங்களுக்கு காவலாளியாக வைத்திருக்கிறேன். நீ எச்சரிக்காவிட்டால் அவர்கள் பாவத்திற்கு பொறுப்பாளி நீயே. சுவிசேஷம் சொல்லப்படுவது வெறும் ஆறுதல் அளிக்க அல்ல, மக்களை பாவத்தில் இருந்து எச்சரிப்பதற்கான பொறுப்பும் ஆகும். மார்க் 1:15 சொல்லுகிறது: நேரம் நிறைவுற்றது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். எச்சரிப்பின் மையம் மனந்திரும்புதல். வெளிப்படுத்தல் 14:6-7. நித்திய சுவிசேஷத்தை கொண்ட தூதன் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் எச்சரித்து, தேவனை துதித்து அவருக்கு மகிமை கொடுங்கள். இறுதி கால எச்சரிப்பு: தேவனை பயந்து வழிபட வேண்டும். 2 எச்சரிப்பின் நோக்கம் மக்களை பாவத்திலிருந்து விழித்தெழச் செய்வது, தேவனுடைய நீதியை நினைவூட்டுவது, மனந்திரும்பி இரட்சிப்பு வழியில் நடத்துவது, இறுதி நியாய தீர்ப்பிற்கு தயார் செய்வது. 3 இன்றைய வாழ்வில் செய்தி சுவிசேஷம் கேட்பது மட்டும் போதாது, அதை ஏற்று வாழ வேண்டும். பாவத்தில் வாழும் மனுஷனுக்கு கடவுள் எச்சரிக்கிறார்: இப்போதே திரும்பு. விசுவாசிகள் சுவிசேஷத்தை பகிரும் பொறுப்பை உணர வேண்டும். சுருக்கமாக, எச்சரிப்பின் சுவிசேஷம் என்பது பாவத்தில் விழித்து கிடக்கும் மனிதனை எழுப்பி மனந்திரும்பச் செய்து கிறிஸ்துவின் இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளச் செய்வதே. இது ஒரு அன்பின் எச்சரிப்பு, நித்திய ஜீவனுக்கான அழைப்பு. ஆமேன். உங்களுக்காக என்றும் ஜெபத்துடன் அன்பின் தேவன் மலை கிராம ஊழியங்கள், தமிழ்நாடு.
எத்தனை அன்பு, எத்தனை பாசம், எத்தனை ஆசை என் மேலே. எத்தனை அன்பு, எத்தனை பாசம், எத்தனை ஆசை என் மேலே. அதை